நடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக இப்போதுள்ள ஹீரோக்கள் ஒரு ஹீரோயினுடன் 2 படங்களுக்கு மேல் ஜோடி போடுவதை நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் அதற்கு மேல் ஒன்றாக நடித்தால் ரசிகர்களுக்கு அலுப்பு தட்டி விடுகிறது. மேலும் புதிய நடிகைகளின் வரவு அதிகமாக உள்ளதால் டாப் ஹீரோக்கள் அவர்களுடன் ஜோடி போட ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரே நடிகையுடன் கிட்டத்தட்ட 28 படங்கள் நடித்துள்ளார். அதில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி வெள்ளி விழா கண்டுள்ளது. அதாவது எம்ஜிஆருக்கு பின் அவரது கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதா தான் அவருடைய அதிக படங்களில் ஜோடி போட்டு நடித்திருக்கிறார். அதில் 1000ல் ஒருவன், சந்திரோதயம், தாய்க்கு தலைமகன், காவல்காரன், குடியிருந்த கோவில், கண்ணன் என் காதலன், ஒளி விளக்கு, அடிமை பெண், நம் நாடு, ரகசிய போலீஸ் 115, மாட்டுக்கார வேலன், என் அண்ணன், குமரிக்கோட்டம் போன்ற பல படங்கள் அடங்கும். மேலும் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா 28 படங்களில் நடித்த நிலையில் 16 படங்கள் ஹிட் கொடுத்திருக்கிறார். அதோடு எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்துவிட்டார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா சில காலம் படங்களில் நடித்து வந்த நிலையில் அதன் பின்பு அவரும் அரசியலில் நுழைந்து விட்டார். எம்ஜிஆர் இறந்தபோது பல அவமானங்களை ஜெயலலிதா சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு கட்சி மற்றும் தொண்டர்களுக்காக எம்ஜிஆரின் அதிமுக கட்சியை அதன் பிறகு ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வந்தார். அதுவும் தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா வகித்திருக்கிறார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.